السلام عليكم ورحمة الله وبركاته. بارك الله فيكم. بسم الله الرحمن الرحيم. கிதாப் ரிகாக் இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா அவர்களுடைய நபிமொழி தொகுப்பிலிருந்து கிதாப் ரிகாக் என்ற பாடநூலை நாம் பார்த்து வருகிறோம். இது 18வது வகுப்பு 9வது பாடம். பாபு தஹாபி சாலிஹீன், நல்லோர்கள் மறைந்து விடுவது தொடர்பான பாடமாகும். நல்லோர்கள் மரணித்து விடுவது, சென்று விடுவது தொடர்பான பாடம். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லா 6434வது செய்தியாக பதிவு செய்கிறார்கள். ஹத்தனி யஹ்யா இப்னு ஹம்மாத், எனக்கு யஹ்யா இப்னு ஹம்மாத் ரஹ்மஹுல்லா அவர்கள் கூறினார்கள். யஹ்யா இப்னு ஹம்மாத் ரஹ்மஹுல்லா கூறுகிறார்கள், ஹத்தனா அபு அவானா, எங்களுக்கு அபு அவானா அவர்கள் கூறினார்கள். அன் பயானின், பயான் ரஹ்மஹுல்லா அவர்களிடமிருந்து. அன் கைஸ் இப்னு அபி ஹாசிம், கைஸ் இப்னு அபி ஹாசிம் ரஹ்மஹுல்லா அவர்களிடமிருந்து பயான் ரஹ்மஹுல்லா அவர்கள் அறிவித்துள்ளார்கள். கைஸ் இப்னு அபி ஹாசிம் ரஹ்மஹுல்லா அவர்கள் தான் தாபிஈ. இவங்க அன் மிர்தாஸின் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு, மிர்தாஸ் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூற கேட்டிருக்கிறார்கள். சஹாபியுடைய பேர் என்ன? மிர்தாஸ், மிர்தாஸ் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு. இவங்க சிறந்த நபி தோழர்களில் ஒரு நபி தோழராகவும், மரத்திற்கு கீழாக நபி அவர்களிடத்தில் உறுதிமொழி கொடுத்த நபி தோழர்களில் உள்ள சிறந்த நபி தோழராகவும் மிர்தாஸ் அல் அஸ்லமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். قال النبي صلى الله عليه وسلم, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யذهبு ஸாலிஹூன், அஸ்ஸாலிஹூன் நல்லவர்கள் போய்விடுவார்கள், நல்லவர்கள் போய்விடுவார்கள், அதாவது நல்லவர்கள் மரணித்து விடுவார்கள். யذهபு, ذهب يذهب, ذهبنا போனான், சென்றான் என்று அர்த்தமாகும். யذهபு, இங்கே யذهபு சென்று விடுவார்கள், மறைந்து விடுவார்கள், போய் விடுவார்கள். அஸ்ஸாலிஹூன் நல்லோர்கள். அல் அவ்வலு ஃபல் அவ்வல், முதன்மையானவர்கள்தான் முதன்மையானவர்களாக இருக்கிறார்கள். முதலாவதாக வந்த மக்கள் தான் முதன்மையான மக்களாக இருக்கிறார்கள். வயபகா ஹுஃபாலத்துன், நல்லோர்கள் சென்ற பிறகு வயபகா ஹுஃபாலத்துன், மற்ற மாணவர்கள் தங்கி இருப்பார்கள். நல்லவர்கள் மறைந்த பிறகு, இறந்த பிறகு இந்த பூமியில் மட்டமான மனிதர்கள்தான் மீதம் இருப்பார்கள், எஞ்சிருப்பார்கள், தரம் இல்லாத மக்கள். இதே போல என்பதை நபி அவர்கள் ஒப்பிட்டு கூறுகிறார்கள். கஹுஃபாலத்தி ஷஈரி அவித்தம்ரி, வார்கோதுமை அல்லது பேரித்தம்பழம், இவற்றில் மிஞ்சி இருக்கக்கூடிய மட்டமான வார்கோதுமையை போல அல்லது மட்டமான பேரித்தம் பழங்களை போல, எப்படி பேரித்தம் பழங்களில் உயர் ரகமான பேரித்தம்பழம் இருக்கிறதோ அப்படியே ரகம் போக போக மட்டமான பேரித்தம்பழங்கள் பயனற்றதாக அல்லது சுவையற்றதாக இருக்கக்கூடிய பேரித்தம் பழங்களை போல, மட்டமான கோதுமைகளை போல மட்டமான
தரம் இல்லாத மக்கள் தான் மிஞ்சிருப்பார்கள். லா யுபாலிஹிம் அல்லாஹு தஆலா லா யுபாலிஹிமுல்லாஹு பாலா அல்லாஹு தஆலா அவர்கள் விஷயத்தில் சற்றும் பொருட்படுத்த மாட்டான். அவர்கள் மீது எந்த ஒரு மதிப்பும் அல்லாஹ்விடத்தில் இருக்காது. அல்லாஹ்விடத்தில் அவர்கள் மதிப்பற்றவர்களாக இருப்பார்கள். قال அபு அப்துல்லா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறுகிறார்கள், யுகாலு ஹுஃபாலத்துன் வ ஹுசாலத்துன். ஹுஃபாலத்துன் என்ற வார்த்தை ஹுசாலத்துன் என்றும் சொல்லப்படும். ஹுசாலா என்றுக்கும் ஒரே அர்த்தம் தான். மட்டமான பொருள் அல்லது மனிதர்களை குறிப்பிட்டால் மட்டமான மனிதர்கள் என்ற அர்த்தமாகும். இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்னன்னு சொன்னா, இந்த உம்மத்தில் மிக சிறந்த தலைமுறையினர், மிக சிறந்த மக்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் வாழ்ந்த தோழர்கள். அவர்களுக்கு அடுத்து உள்ள சிறந்த மக்கள் யாருன்னு சொன்னா, சஹாபாக்களை பின்பற்றிய அத்பாஉ சஹாபா, தாபிஊன்கள். அவர்களுக்கு அடுத்து சிறந்த மக்கள் யாருன்னு சொன்னா, இந்த உம்மத்தில் தாபிஈன்களை பின்பற்றிய தபஉ தாபிஈன்கள். இப்படியே இந்த உம்மத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலத்தால் நெருங்கி வரக்கூடிய மக்கள்தான் மிக சிறந்த மக்களாக இருக்கிறார்கள். கியாம நாள் நெருங்க நெருங்க மக்களில் மிக மோசமானவர்கள்தான் வரக்கூடியவர்களாக இருப்பார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், மறுமை நாள் ஏற்படக்கூடிய சமயத்தில் அல்லாஹுவை வணங்கக்கூடிய மக்கள் இருக்க மாட்டார்கள். இந்த ஹதீஸ் கற்றுத்தரக்கூடிய பாடங்களில் நல்லோர்களுடைய மரணம் என்பது மறுமை நாளின் அடையாளங்களில் உள்ளதாகும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. நல்லோர்கள் மரணமடைவது மறுமை நாளின் அடையாளங்களில் உள்ளதாகும். நாம் பார்க்கிறோம், இதற்கு முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த நல்லோர்களைப் போல அடுத்து வரக்கூடிய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களில் இருப்பதில்லை. முந்தைய காலகட்டத்தில் வாழ்ந்த நல்லோர்கள், அவர்களிடத்தில் காணப்பட்ட அந்த குவாலிட்டி, அந்த தரம், நல்ல நிலை என்பது அடுத்தடுத்த காலகட்டத்தில் வரக்கூடிய மக்களிடத்தில் காணப்படுவது என்பது மிக குறைவாகவே இருக்கிறது. அடுத்ததாக இந்த ஹதீஸ் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம், நல்லோர்களை நாம் பின்பற்ற வேண்டும். பின்பற்றுவதில் நல்லோர்களை பின்பற்ற வேண்டும். அவங்க யாரு? இந்த உம்மத்தில் மிக சிறந்த நல்லோர்கள் யார்? நபி அவர்களுடன் வாழ்ந்த சஹாபாக்கள். அவங்க தான் முதல் இடத்துல இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக தாபிஊன்கள், அவர்களுக்கு அடுத்ததாக தபஉ தாபிஈன். இவர்கள்தான் சிறந்த தலைமுறையினர்கள் என்பதை முந்தைய வகுப்புகளில் நடத்தப்பட்ட ஹதீஸ்கள்ல நாம படித்திருக்கின்றோம். மேலும் இந்த ஹதீஸ் நமக்கு எச்சரிக்கை செய்கிறது, சிறந்த மக்களுக்கு மாற்றமாக நடப்பதை எச்சரிக்கை செய்கிறது. ஏனென்றால் சிறந்த மக்களுக்கு மாற்றமாக நடக்கக்கூடியவர்கள் நல்ல குவாலிட்டியான பண்புகள் இல்லாதவர்களை அல்லாஹு தஆலா பொருட்படுத்த மாட்டான். நல்ல குணங்கள், நற்பண்புகள், நல்ல குவாலிட்டி இல்லாத மக்கள் அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்து இல்லாதவர்கள். எனவே அப்படியான மக்களை பின்பற்றுவதிலிருந்து நாம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் 10வது பாடத்தை நாம் பார்ப்போம். செல்வத்தினுடைய சோதனை என்பது
அஞ்சப்பட வேண்டிய ஒன்றாகும். செல்வம், பொருளாதாரம், பணம், இதனால் மனிதன் சோதனைக்குள்ளாக்கப்படுகிறான். ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய செல்வம் என்பது சோதனையாகும். அந்த சோதனையிலிருந்து நாம் எப்போதும் பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சிறந்த நிலை கிடையாது, மாறாக அது சோதனையாகும் என்பது உணர்த்தக்கூடிய பாடம். இதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். இன்ஷா அல்லாஹ் சூரா அஹ்ஸாபுடைய வசனங்களை ஓதி காட்டுங்கள். முதல்ல யார் ஓதி காட்டுறது? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஓதி காட்டுங்க அசீர். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களாம்மா? الحمد لله أستاذ. ஓதி காட்டுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. إن الذين يؤذون الله ورسوله لعنهم الله في الدنيا والآخرة இங்க இருந்து وأعد எடுக்கிறேன். لعن லஅனஹுமுல்லாஹ். لعنهم الله في الدنيا والآخرة وأعد لهم عذابا مهينا. والذين يؤذون المؤمنين والمؤمنات بغير ما اكتسبوا فقد احتمله بهتانا فقد احتملوا فقد احتملوا بهتانا فقد وإثما احتملوا فقد احتملوا بهتانا وإثما مبينا. தமிழ் அர்த்தங்களை படிக்கிறீங்களா தான்? لا أستاذ. சரி, أرتاح إن شاء இன்ஷா அல்லாஹ். الله. جزاكم الله خير. ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். பாரக்கல்லாஹ் ஃபீக். அடுத்துமா? أستاذ السلام عليكم. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உஸ்தாத், தாங்கள் ஓதி அஹ் காட்டுறீங்களா? 53 55 வசனம் உஸ்தாத். 53. இது போன வாரம் ஓதி. இல்ல, போன வாரம் 53வது வசனம் மட்டும் தான் பார்த்திருந்தோம். அடுத்து 53 54 55 இன்னொரு கிளாஸ்ல, அடுத்த கிளாஸ்ல தனியா எடுத்திருந்தீங்க. 53 மட்டும் ஒரு கிளாஸ்ல தனியா எடுத்திருந்தீங்க, சரி பெரிய சரி, நல்ல வசனங்கிறதுனால. நல்ல ஆ, ஷேக். சரி. யார் ஓதி காட்டுறீங்க? திரும்ப ஓதி காட்டுறீங்களாமா? أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوت النبي إلا أن يؤذن لكم إلى طعام غير ناظرين لا تدخلوا بيوت النبي إلا இந்த இடத்துல لا تدخلوا بيوت النبي إلا أن يؤذن لكم إلى طعام غير ناظرين إناه ولكن إذا دعيتم فادخلوا فإذا طعمتم فانتشروا ولا مستأنسين لحديث. إن ذلكم كان يؤذي النبي فيستحيي منكم والله لا يستحيي من الحق. وإذا سألتموهن متاعا فاسألوهن من وراء حجاب ذلكم أطهر لقلوبكم وقلوبهن.
وما كان لكم أن تؤذوا رسول الله ولا أن تنكحوا أزواجه من بعده أبدا إن ذلكم كان عند الله عظيما. இங்க இருந்து ஒதுங்கினா திரும்ப وما كان لكم وما كان لكم أن تؤذوا رسول الله ولا أن تنكحوا أزواجه من بعده أبدا إن ذلكم كان عند الله عظيما. إن تبدوا شيئا أو تخفوه فإن الله كان بكل شيء عليما. لا جناح عليهن في آبائهن ولا أبنائهن ولا إخوانهن ولا أبناء إخوانهن ولا أخواتهن ولا نسائهن ولا ما ملكت أيمانهم واتقوا الله واتقين الله واتقين الله إن الله كان على كل شيء شهيدا. جزاك الله خيرا بارك الله جزاك الله فيكم. خير. அடுத்துமா அடுத்து யாருக்கு ஓதுறீங்க? السلام عليكم அடுத்து ورحمة الله முஃபீதுல وبركاته. முஃபீத். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா அத்தா? الحمد لله السلام عليكم. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கும். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஹய்யாக்குமுல்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوت النبي إلا أن يؤذن لكم إلى طعام غير ناظرين ஒரே إلى நிமிஷம் طعام இப்படி ஓதுங்க. அர்த்தமா படிங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு நம்பிக்கையாளர்களே, லா தத்குலு புயூதன் நபி நபியின் வீடுகளுக்குள் நுழையாதீர்கள். இல்ல அன் யுதன லகும் இலா தஆம், ஒரு உணவின் பக்கம் உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டால் தவிர. கைர நாதிரீன இனாஹ், அது தயாராவதை எதிர்பார்க்காதவர்களாக இருக்க வேண்டும். வலாக்கின் இதா துழைத்தும், என்றாலும் நீங்கள் அழைக்கப்பட்டால் ஃபத்ஹுலு, நுழையுங்கள். ஃபஇதா தஇம்தும், நீங்கள் சாப்பிட்டு விட்டால் ஃபதஷிரு, பிரிந்து விடுங்கள். வலா முஸ்தஅனிசீன லிஹதீஸ், உணவு உண்ட பின்னர் பேச்சை புதிதாக ஆரம்பிக்காதவர்களாக இருக்க வேண்டும். இன்ன தாலிகும் கான யுதி நபி, நிச்சயமாக இது நபிக்கு தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கும். மேல உள்ளத்தின் வாசிங்கம்மா. வலா முஸ்தஅனிசீன லிஹதீஸ். வலா முஸ்தஅனிசீன லிஹதீஸ், உணவு உண்ட பின்னர் பேச்சை புதிதாக ஆரம்பிக்காதவர்களாக இருக்க வேண்டும். ஒரு வீட்டுக்கு போயிட்டோம் சொன்னா சாப்பிட்டு ரொம்ப பேசிட்டு இருக்கக்கூடாது என்ற ஒழுக்கத்தை அல்லாஹ் கற்றுத்தான். இன்னதலிக்கும் கானு யுதின் நபி, நிச்சயமாக இது நபிக்கு தொந்தரவு தரக்கூடியதாக இருக்கும். இன்னதலிக்கும் கான யுதின் நபி, ஃபயஸ்தஹீ மின்கும், அவர் உங்களிடம் அதை கூற வெட்கப்படுவார். வல்லாஹு லா யஸ்தஹீ மினல் ஹக், அல்லாஹ் சத்தியத்திற்கு வெட்கப்பட மாட்டான்.
அந்நிய ஆண்கள் வீட்டு பெண்களிடம் நேரடியாக ஒரு பொருளை கேட்பது கூடாது. அதேபோல் அவர்களும் அந்நிய ஆண்களுக்கு முன்பாக விருந்தோம்பல் உபசரிப்பது கூடாது. وَإِذَا سَأَلْتُمُوهُنَّ مَتَاعًا நீங்கள் அவர்களிடம் நபியின் மனைவியிடம் ஏதேனும் ஒரு பொருளை கேட்டால் فَاسْأَلُوهُنَّ مِنْ وَرَاءِ حِجَابٍ திரைக்கு பின்னால் இருந்து அவர்களிடம் கேளுங்கள். ذَلِكُمْ أَطْهَرُ لِقُلُوبِكُمْ وَقُلُوبِهِنَّ அதுதான் உங்கள் உள்ளங்களுக்கும் அவர்களின் உங்கள் உள்ளங்களுக்கும் மிக தூய்மையானதாகும். وَمَا كَانَ لَكُمْ أَن تُؤْذُوا رَسُولَ اللَّهِ அல்லாஹ்வின் தூதருக்கு நீங்கள் தொந்தரவு தருவது ஆகுமானதல்ல. وَلَا أَن تَنكِحُوا أَزْوَاجَهُ مِن بَعْدِهِ أَبَدًا அவருக்கு பின்னர் அவருடைய மனைவிகளை நீங்கள் மணமுடிப்பது உங்களுக்கு எப்போதும் ஆகுமானதல்ல. இன்ன ذَلِكُمْ كَانَ عِندَ اللَّهِ عَظِيمًا நிச்சயமாக இவை அல்லாஹ்விடம் பெரிய பாவமாக இருக்கிறது. இன் துப்து ஷைஅ நீங்கள் ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தினால் அல்லது துஃப்ஃபூஹ் அதை மறைத்தால் فإن الله كان بكل شيء عليما நிச்சயமாக அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் நன்கறிந்தவனாக இருக்கிறான். முஸ்லிமான பெண் நெருங்கிய உறவினர்களில் யாருக்கு முன்னால் ஹிஜாப் அணியாமல் இருக்கலாம். லா ஜுனாஹ அலைஹின் அவர்கள் மீது குற்றம் இல்லை. ஃபீ ஆபாஇஹின்ன வலா அப்னாஇஹின்ன வலா இஹ்வானிஹின்ன வலா அப்னாஇ இஹ்வானிஹின்ன ولا أبناء إخوانهن ولا أبناء أخواتهن ولا نسائهن ولا ما ملكت أيمانهن தங்கள் தந்தைமார்கள், தங்கள் ஆண் பிள்ளைகள், தங்கள் சகோதரர்கள், தங்கள் சகோதரிகளின் ஆண் பிள்ளைகள், தங்கள் சகோதரிகளின் தங்கள் சகோதரர்களின் ஆண் பிள்ளைகள், தங்கள் சகோதரிகளின் ஆண் பிள்ளைகள், தங்கள் பெண்கள், தங்கள் வழக்கரங்கள் சொந்தமாக்கியவர்கள் விஷயத்தில் வத்தகீன அல்லாஹ் பெண்களே அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலா குல்லி ஷைஇன் ஷஹீதா நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளின் மீதும் சாட்சியாளனாக இருக்கிறான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஜஸாக்கல்லாஹ் ஹைர் சார். இதை தவறுங்களா? السلام عليكم ورحمة الله وبركاته. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். நீங்க எப்படி சார்? நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். அர்த்தத்தோட படிக்கிறீங்களா? வசனங்கள் மட்டும் ஓதுறீங்களா? வசனம். சொல்லுங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا لا تدخلوا بيوت النبي إلا أن يؤذن لكم إلى طعام غير ناظرين إلى طعام غير ناظرين إناه ولكن إذا دعيتم فادخلوا فإذا طعمتم فانتشروا ولا مستأنسين لحديث إن ذلكم كان يؤذن النبي يؤذي النبي فيستحيي منكم والله لا يستحيي من الحق وإذا سألتموهن متاعا فاسألوهن من وراء حجاب
ذلكم أطهر لقلوبكم وقلوبهن وما كان لكم أن تؤذوا رسول الله ولا أن تنكحوا ولا أن تنكحوا أزواجه من بعده أبدا إن ذلكم كان عند الله عظيما إن تبدوا شيئا أو تخفوه فإن الله كان بكل شيء عليما لا جناح عليهن في آبائهن و- ولا أبنائهن ولا إخوانهن ولا أبناء إخوانهن ولا أبناء إخوانهن ولا أبناء أخواتهن ولا نسائهن ولا ما ملكت أيمانهن واتقين الله إن الله كان على كل شيء شهيدا جزاك الله خيرا. بارك الله فيكم. جزاك الله خير جزاك الله خيرا. அடுத்துமா அவ்வளோதான் சார். தாரிக்கு வரல. தாரிக் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னான். இங்கே வெளில போறதுனால. வேற அல்லாஹ் யாரும் வரல சார். சரி இன்ஷா அல்லாஹ் முடித்துக்கொள்ளலாம். கலந்து கொண்ட முடிச்சு தாங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவான. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன் கதீரா. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம்.